Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். எம்ஜிஆரின் விஸ்வாசி, ஜெயலலிதா காலத்து அமைச்சர், தீவிர அதிமுக காரர், திமுகவில் இணைந்தது எப்படி? யார் இந்த அன்வர் ராஜா? அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்தே அதிருப்தியில இருந்தார் அன்வர் ராஜா அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மாத தொடக்கத்துல அதிமுக பாஜக கூட்டணியிலேயே இருந்தாலும் பாஜக தமிழ்நாட்டுல காலூன்ற முடியாது அப்படின்னு சொன்னது மூலமா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா ஆன பெயர் தான் அன்வர் ராஜா. அது இப்போ மீண்டும் மிகப்பெரிய அளவுல அன்வர் ராஜா பேசு பொருளா இன்னைக்கு மாறி இருக்காரு. காரணம், அதிமுகல இருந்து திமுகல போய் இணைஞ்சிருக்காரு அன்வர் ராஜா. யார் இந்த அன்வர் ராஜான்னு பார்த்தோம்னா 75 வயது உள்ள அன்வர் ராஜா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். திமுகல, அதாவது எம்ஜிஆர் திமுகவில இருந்து பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடியிலிருந்தே, அதாவது ஒரு பள்ளி பருவம் தொடங்கியே தொடர்ந்து திராவிட கழகத்தில் இயங்கக்கூடியவர். திமுகல இருந்தவர். எம்ஜிஆர் திமுகவில இருந்து பிரிஞ்சு அதிமுக கட்சியை தொடங்குறப்போ எம்ஜிஆருடனே வெளியில வந்து அதிமுகவோட எம்ஜிஆரோட தீவிர விசுவாசியா இருந்தவர் தான் அன்வர் ராஜா. 1986ல உள்ளாட்சி தேர்தல் வருது. அதுல அன்வர் ராஜாவும் போட்டியிடுறாரு. மிகப்பெரிய அளவுல அதிமுக ஒரு மாபெரும் தோல்வியை தழுவின ஒரு தேர்தல் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அந்த தேர்தல்ல அன்வர் ராஜா வெற்றி பெற்றாரு. அப்போ மிகப்பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா மாறினாரு அப்படின்னே சொல்லலாம். எம்ஜிஆரால பாராட்டப்பட்டாரு. அதுக்கு பிறகாக மதுரையில எம்ஜிஆர் மன்ற மாநாடு வந்து நடக்குது. அப்போ அன்வர் ராஜாவை பேச சொல்றாரு எம்ஜிஆர். அன்வர் ராஜாவும் பேசுறாரு. அதிமுகவே தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ஒரு சேர்மேனா வந்து அன்வர் ராஜா செலக்ட் ஆனது அதிமுகல மிகப்பெரிய அளவுல அவருக்கு ஒரு பெயர் வாங்கி கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாநாட்டில் அவர் பேசினதுக்கு அப்புறமா ஆட்சி மன்ற குழு, ஒரு 15 பேர் அடங்கிய ஆட்சி மன்ற குழு வந்து எம்ஜிஆர் போடுறாரு. அதுல இருந்த 13 பேர் வந்து அமைச்சர் பெருமக்கள் தான் இருந்தாங்க. 2 பேர் மட்டும்தான் அமைச்சர்கள் இல்லாதவர்கள் இருந்தாங்க. ஒன்று அன்வர் ராஜா, இன்னொன்னு ஜெயலலிதா. இவங்க 2 பேர் மட்டும்தான் அமைச்சர்கள் இல்லாமல் ஆட்சி மன்ற குழுவில் இருந்தவர்கள். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அன்வர் ராஜாக்கு வச்சிருந்தார் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஜே அணி ஜா அணின்னு அதிமுக இரண்டா பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஜா அணி, அதாவது ஜானகியோட தன்னுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சாரு அன்வர் ராஜா. தேர்தலில் தோல்வி விட்டதுக்கு பிறகு அதிமுகவே ஜெயலலிதா வசம் வந்த பிறகு அதுக்கப்புறமா ஜெயலலிதா முன்னிலையில தன்னையும் மீண்டும் அதிமுகல ஜே அணியில போய் இணைச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஜெயலலிதாவுடைய ஆட்சியில 2001ல வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறாரு. ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் அன்வர் ராஜா இருந்தார். அதுக்கு பிறகு 2014ல ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில போட்டியிட்டு மக்களவை உறுப்பினராகவும் அதிமுக அன்வர் ராஜா தேர்வானார். இப்படி சட்டமன்ற உறுப்பினர், சேர்மன், மக்களவை உறுப்பினர், எம்ஜிஆர் காலத்து ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்னு அதிமுகல பல்வேறு பதவிகள்ல இருந்தவர் அன்வர் ராஜா. இப்படி அதிமுகல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் நான் அதிமுக காரன், அதிமுகல தான் இருப்பேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாவே இருந்தாரு. ஆனா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பாஜகவுடனான கூட்டணி தொடங்கின காலகட்டத்திலேருந்தே அவருக்கு ஒரு அதிருப்தி இருந்தது. அதுவும் குறிப்பா மக்களவையில முத்தலாக் சட்டத்தெல்லாம் வந்து ரவீந்திரநாத் வந்து ஆதரிச்சு பேசும்பொழுது கூட அதற்கு வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அதிமுகவுடைய கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள், குறிப்பா சிறுபான்மையினர்களுக்கு எதிராக பாஜக ஆட்சி கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டத்தையும் எதிர்த்து அன்வர் ராஜா பேசி இருந்திருக்காரு. அப்படி தொடர்ந்து அதிமுக தீவிரமா தொடர்ந்துகிட்டு இருந்தவர் பாஜகவுடனான கூட்டணியை ஆரம்பத்திலிருந்து எதிர்த்தாரு. இதற்காக எடப்பாடி பழனிசாமி கிட்ட நேருக்கு நேராகவும் வாதிட்டு இருக்காரு. சொல்ல போனா 21 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தோல்வியுட்டதுக்கு பிறகாக ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூடிச்சு. அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இவர் வச்ச சில விஷயங்களால முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அன்வர் ராஜாவை அடிக்க போனாரு அப்படிங்கிற மாதிரியான பேசுபொருள்லாம் உருவானுச்சு. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, அப்பயே ஒன்றிணைந்த அதிமுகங்கிற ஒரு குரலை எழுப்பினார் அன்வர் ராஜா. இப்ப ஓபிஎஸ் வந்து தனியா வெளில போனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா எல்லாரையும் சேர்ந்து வந்து ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைப்பு குழுலாம் உருவானதெல்லாம் இப்போ சமீப காலமாக. ஆனா சசிகலா வந்து தனியா இருக்கிறப்பவே சசிகலாவையும் சேர்த்துக்கணும், ஒன்றிணைந்த அதிமுகவா ஒன்னா இருக்கணும், அப்பதான் அது அதிமுகவுக்கு பலம்னு சொல்லி 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்றப்பவே குரல் கொடுத்தவர் அன்வர் ராஜா. ஒருவேளை சசிகலா இருந்திருந்தாங்கன்னா இன்னும் 10-15 சீட்ல இருந்து
வந்து நம்ம வின் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற குரலையும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட எழுப்பினாரு. அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் அவருக்கு வந்தது. ஊடகங்கள் அவர் கொடுத்த பேட்டி வந்து பேசு பொருளானது. அதற்காக 2021 டிசம்பர் மாதம் அதிமுகலேருந்து அன்வர் ராஜா நீக்கப்படுறார். நீக்கப்பட்டதுக்கு பிறகாக வேறு கட்சியில் போய் சேர்ந்தாரா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணி சரி கிடையாதுன்னு சொல்லி எதிர்த்தாரு. எடப்பாடி பழனிசாமிகிட்டே நேருக்கு நேராக பேசினாரு. அவர் பேசின ஒரு ஆடியோ வந்து ஒருமையில் எடப்பாடி பேசினாருன்னு ஒரு வந்து விமர்சனத்துக்குள்ளானது. ஆனால் அவர் நேரில் சந்திச்சு எடப்பாடி கிட்ட விளக்கம் கொடுத்தாரு. ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும், என்னதான் தன்னுடைய கருத்தா இருந்தாலும் அது தெளிவா நேராவே பேசக்கூடிய ஒரு மூத்த தலைவர் அன்வர் ராஜான்னு சொல்லலாம். அப்படி ஒரு கட்சியில இருந்து நீக்கினதுக்கு பிறகாக அவர் வேறு எந்த கட்சியிலையும் போய் சேரல. 2023 மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி பிளவுபடுது. அதிமுக தனித்து 2024 மக்களவை தேர்தலை களம் காண போறாங்க. 2023 பாஜகவுடனான கூட்டணி முறிவிற்கு பிறகாகத்தான் அன்வர் ராஜா மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு தன்னை அதிமுகல இணைச்சுக்கிறாரு. அந்த அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது சரிவராத ஒரு கூட்டணிங்கிறதுல ரொம்பவே தெளிவா இருந்தவர். அது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய சிறுபான்மையினர்களுடைய ஒரு முகமாக அனைவராலும் அறியப்பட்டவர் அன்வர் ராஜா. அவருடைய நீக்கத்துக்கு பிறகாக தான் இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் ஒரு முகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்மகன் உசேனை வந்து அவைத்தலைவரா எடப்பாடி பழனிசாமி போட்டாரு அப்படின்லாம் பேசப்பட்டது. இருந்தாலும் அன்வர் ராஜா இடத்தை ஈடு செய்ய முடியாத நிலை 2023 அவர் வந்தோடனே இணைச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான பேசுபொருள் இந்த காலத்தில் எழுந்தது. இப்போ மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு உருவாகி இருக்கிறதுனால அப்பவே அதிருப்தியில இருந்தவர் மீண்டும் இந்த கூட்டணியை தொடர்ந்து எதிர்த்தாரு. அப்படிதான் இந்த மாத தொடக்கத்துல பேசுபொருளானுச்சு. என்னதான் இருந்தாலும் பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது. எடப்பாடி பழனிசாமி தான் வந்து தலைவர். அவரை வந்து அதாவது அதிமுகவை யாராலையும் கபலீகரம் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தாலும் பாஜகவை எதிர்த்து ஒரு விமர்சனத்தை வச்சாருன்னு மீண்டும் பேசுபொருளானாரு. இந்த சூழ்நிலையில தான் கட்சிக்குள்ள மீண்டும் கருத்து வேறுபாடுகள் எதிர்ப்புகள் கிளம்பிய சூழல்ல அண்ணா அறிவாலயத்துல முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்திச்சு திமுகல தன்னை இணைச்சிருக்காரு அன்வர் ராஜா. இது அதிமுகவுக்கு ஒரு பேரிழப்பா அரசியல் விமர்சகர்களாலையும் மூத்த பத்திரிகையாளர்களாலையும் பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே தென் தமிழகத்துல 2024 வந்து டெபாசிட் பல தொகுதிகளில் இழந்தது அதிமுக. முக்குளத்தருடைய வாக்குகள் வந்து ஓபிஎஸ் சசிகலாவால இல்ல. இப்போ சிறுபான்மையினருடைய வாக்குகள் ஏற்கனவே அதிமுகவுக்கு இல்ல, பாஜக கூட்டணினால காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு தான் இருக்குங்கும்போது அன்வர் ராஜா மாதிரியான சிறுபான்மையினர் முகமா அதிமுக இருந்த அவரும் போகிறாரு. அப்படிங்கிறப்போ சிறுபான்மையினர்களுக்கு எதிரான ஒரு கூட்டணியாவே அதிமுக பார்க்கப்படும். அதிமுக இருக்க இருக்க தன்னுடைய பலம் முழுமையும் இழந்துட்டு வரதா அன்வர் ராஜாவுடைய இந்த விலகல் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளா மாறி இருக்கு. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.